Hello friends, welcome to our channel. So, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தியா. So, நம்ம வந்து pharmacy பத்தி பார்த்தாச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரி பத்தி, டென்டல் பத்தி, MBBS பத்தியான டாப் காலேஜஸ் என்ன ரெஃபரன்ஸ் பத்தி நம்ம பார்த்தாச்சு. So, அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தினா ஆர்க்கிடெக்சர் இருக்கு பாத்தீங்களா. So, ஆர்க்கிடெக்சருக்கான டாப் 5 காலேஜஸ் தான் பார்க்க போறோம். So, அந்த காலேஜஸ் எங்க லொகேட் இருக்கு, அந்த காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெஃபரன்ஸ் படி இந்தியன் ரேங்க்ல எவ்வளவு ரேங்க் பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறதையும், தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறதையும் ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு MBBS தெரிஞ்சுக்கணும், BDS பத்தி தெரிஞ்சுக்கணும், அக்ரி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு திருச்சியில லொகேட் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் லொகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே நேம்ல பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால லொகேஷன் மூலம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? அதனால லொகேஷன் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் 1ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், தமிழ்நாடு லெவல்ல டாப் 1ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ இந்த காலேஜ் இந்தியன் ரேங்க் படி 9வது பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது உங்களுக்கு என்ன காலேஜ், டாப் 2ல என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் உங்களுக்கு சென்னையில லொகேட் இருக்கு. டாப் 2ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 18வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. சோ இது நோட் பண்ணிக்கோங்க. இது கவர்மெண்ட் காலேஜ். நோட் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் 3ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இந்தியன் லெவல்ல 28வது பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? அடுத்ததான் உங்களுக்கு டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் டாப் 4ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல. இந்த காலேஜ் லொகேஷன் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரேங்க் படி 32வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்க ஒரு காலேஜ். சரிங்களா? மதுரையில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் சொல்லலாம். சரிங்களா? இந்த காலேஜ் உங்களுக்கு ரேங்க் படி, தமிழ்நாடு ரேங்க் படி 5th பொசிஷன்ல இருக்க டாப் 5ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் 5ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் இந்தியன் லெவல்ல 33வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஆர்க்கிடெக்சருக்கான டாப் 5 காலேஜஸ் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கான NRF ரேங்க் படி என்னென்ன பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ்னு பார்த்தாச்சு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.